தெண்டாக்கா வினகாட்டர் மனவத்தன்னங்கனா உங்களை போட்டு அடி அடியான்னு அடிச்சா பாப்பிசோடிக்க கேகான விதிய இந்த செருப்பு தேஞ்ச செருப்புகளுக்கும் வெக்கமா இருக்கு 150 பேரும் சாப்பாடாடா சாப்பிடுறீங்க. நன்றி மூலாசாருண்டு மந்திருத்துமணி. இன்றைய தினம் எங்களுடைய சாமரசம்பத் தசநாயக் அவர்கள் இலங்கையில் இருக்கின்ற சகல பொருளாதார மத்திய நிலையங்கள் அனைத்தையுமே பிரைவேட் கம்பெனியாக, அதாவது பிரைவேட்டுக்கு விற்கின்ற கம்பெனியாக கொண்டு வருகிற அந்த இவர்களுடைய தீர்மானம், கேபினெட் தீர்மானத்துக்கு எதிராக இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை செய்திருக்கிறார். அதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். உண்மையாக வடக்கு மாநிலத்தில் எடுத்து பார்த்தால் அது மிகவும் கவலை. என்னடால் வடக்கு மாநிலத்தில் பொருளாதார மத்திய நிலையமே இல்லை. தமிழில் சொல்கிறேன், சிங்களத்தில் சொல்கிறான்டா அப்பே உதுரே பொருளாதார மத்திய நிலையம் நே. ඒ නිසා කරු මන්ත්‍රීතුමාලා ඇත්තටම තියෙනවා එකක් මේ தமிழில் சொல்கிறேன், சாவச்சேரி என்ற ஒரு பிரதேசத்தில் ஒன்று இருக்குது. அதையும் போய் நாங்கள் இந்த ஒரு வருஷமாக உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லி கொண்டுக்கிறோம், ஐயா வாங்கோ அதை பேரம் கொண்டா போய் பார்த்து அங்கே மேளதாளங்களோட உங்களோட கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திறந்து வச்சனீங்க. உங்களுக்கே தெரியும் அது எந்த நிலைமையில் இருக்கணும். நான் உங்களை குறை கூறுறதோ அல்லது உங்களை கேவலப்படுத்துறதோ என்னுடைய வேலை இல்லை. உங்களை இவ்வளவு தூரம் ப்ரெஷர் பண்ணி அதன் மூலம் ஒரு விஷயத்தை நடக்க போயணுன்றதான் என்னுடைய அரசியல். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், எனக்கு பின்னுக்கு ஒரு அரசியல்வாதியும் இல்லை, எனக்கு எந்த கட்சியும் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களை போட்டு அடியான்னு அடிச்சா நீங்கள் அங்கே 4 வேலை செய்வீங்கன்ற ஒரு நப்பாசம் மட்டும்தான் இந்த தமிழனுக்கு இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. அதான் முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரஜாசக்தி என்ற ஒன்றை கொண்டு வாரீங்க. அது உங்களுக்கே தெரியும், நீங்க செய்யற ஒரு கபடி நாடகம் உண்டு, அதை நாங்கள் எதிர்ப்போம், அதையும் நான் சொல்றேன். மூன்றாவது இந்த நிலையத்திலே நான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொய்களில் மிகப்பெரிய பொய் ஒன்றை சொல்லணும். என்னண்டா இந்த புத்தளம் வைத்தியசாலையை டைப் பி இருக்கிற வைத்தியசாலையை கொண்டு போய் டைப் අදාළ කරුණට අදාළව කතා කරන්න අපිටනේ කියන්නේ අපි ඒක කතා කරනවා. අදාළ කරුණට ඔබතුමීට මම කතා කරන්නේ කැමති නැත්නම් මම ඉවර කරනවා. ඔබතුමීට ඕනද මම නවත්තන්නේ? මගේ டைமர் නාස්ති කරන්නේ. අර புத்தளம் வைத்தியசாலை என்று சொல்லி ஒரு வைத்தியசாலை அதை டைப் பில இருந்து டைப் ஏக்கு கொண்டு போறாங்கன்னு ஒரு பெண்ணம்பெரிய ஜனாதிபதி உட்பட ஒரு பெண்ணம்பெரிய வைத்தியசாலை, ஒரு வைத்தியசாலை அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதை என்னென்ன டைப் பில இருந்து டைப் ஏயா மாத்தாம டிஜிஹெச்சா கொண்டு வரலாம். குறைஞ்ச ஒரு பாபிசோ கேகாண்டப்பா பாபிசோ ஒரு குறைஞ்சது ஒரு ஆக குறைஞ்சது අදාළව කතා කරන්න මන්ත්‍රීතුමා வடியண்ட குறைஞ்சது ஒரு எம்எஸ் கூட இல்ல. அதாவது பக்கத்து ஹாஸ்பிடல்ல வேலை எம்எஸ் தான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். கத்துறாங்க எல்லாரும் கத்துங்கோ. என்ன வெக்கம் என்னடா විනාඩියයි තියෙන විනාඩියක් කාලයක් ඔක්කොම ඉවර කරලා විනාඩියක් එහෙනම් මම නවත්තන්නම් දෙන්නා විනාකාටරි මම නවත්තන්නම් එන විනාඩියක් කාලයක් කරදර කරලා ඉවරයිනේ මේක. මේ බලන්නකෝ එජොයිමන් මෝසන් මට විනාඩි තව විනාඩියක් දෙන්න මම ඉවර කරන්නම්. හරි විනාඩියක් ඉවර කරන්න විනාඩියක්. හරි thank you. විනාඩියයි බලන්නකො පාපිසෝටික ගෑ ගන්න විදිය. අපි එක්කෙනෙක් நகிட்டாம මේ පාපිසෝට ඉන්න බැරි වෙලා දෙන්නේ. அந்த அந்த முஸ்லிம் மக்களுக்கு இந்த பெரிய பொய்யை சொல்றீங்க. அந்த டைபி வைத்தியசாலையை டைப்பையா மாத்தவே ஏலாண்டு நான் அமைச்சரோட கடிச்சு கேட்டேன். மிகப்பெரிய பொய். ஃபைசல் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு நாங்க மாத்த போறோமா? மாத்தேலா. நான் ஒரு ஹாஸ்பிடல் எம்எஸ் போட்டை மாத்துவதால ஒரு வைத்தியசாலையை டைபில இருந்து டைப்பையை கொண்டு நீங்க சொல்ற மிகப்பெரிய பொய். சொன்ன உடனே எத்தனை செருப்பு கட்டைகள் விளம்புது. வெக்கமா இல்லையா ஐயா உங்களுக்கு? செருப்பு கட்டைகளுக்கும் இந்த செருப்பு தேஞ்ச செருப்புகளுக்கும் ராமநாதன் அர்ச்சுனாவோட கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் வடக்கு மாகாண சபை தப்பரவிசதின்னு மிக இவரகரன்னா தப்பரவிசதின்ற மாகாண சபை தேர்தலை வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க. ஒரு ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு இந்த பயமண்டா எனக்கு வெக்கமா இருக்கு. 150 பேரும் சாப்பாடாடா சாப்பிடுறீங்க, சோறா சாப்பிடுறீங்க. நன்றி, வணக்கம்.